பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய் அம்சம் பொருந்தியவர்கள். அதனாலோ என்னவோ மிகுந்த மனோதைரியம் படைத்தவர்கள். சரம் என்றால் மிகுந்த வேகமாக செயல்படக்கூடியவர்கள். சரசரசரன் அப்படியே பயங்கரமா வேகமா சுறுசுறுப்பா இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள்லாம். கொஞ்சம் அதீதமா சொல்லணும்னா முரட்டு குணம் உடையவர்கள். கோபம் அதிகமா வரும். ஏன்னா செவ்வாய் தைரியக்காரகன், வீரியக்காரகன், ரத்தக்காரகன். முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், அப்படி ஒரு பழமொழி கேட்டிருப்போம் இல்லையா? அது போல குணமுடையவர்கள். உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு உச்சமாகி 4ஆம் இடத்தில் பயிற்சி அடைகின்றார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைகின்றார். அதனால 4ஆம் இடம் என்ன சொல்லுவோம்? தாய் ஸ்தானம்னு சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம், வாகனம்னு சொல்லுவோம். அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்சமடைந்து அங்கு பயிற்சி அடைகிறதுனால இடமாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு, வீடு மாற்றம், வாகன மாற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் முயற்சி பண்ணி வெற்றி கிடைப்பது போன்ற அம்சங்கள் நிறைவாக இருக்கும். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, நான் மேஷராசி, பிபி சுகர் ரெகுலரா டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அதிகமாக படபடப்பாக பேசக்கூடியவர்கள், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு, அதே போல பழிவாங்கும் குணம் உடையவர்கள். மேஷ ராசியை போல நல்லவர்களும் இல்லைன்னு சொல்லலாம், அதே வேளையில் அவர்களை போல கெட்டவர்களும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சாமானியமா மறக்க மாட்டாங்க, நல்லதையும் மறக்க மாட்டார்கள், கெட்டவற்றையும் மறக்க மாட்டார்கள். இப்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. 7.5 சனி அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இப்போ பல்வேறு ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனி இருக்கும் போதுதான் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பார்கள், முதலமைச்சராக ஜெயிச்சிருப்பாங்க, பிரதமராக ஜெயிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியை விட பயப்படக்கூடியது அஷ்டம சனி தான். இப்ப கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அமைதியாக இல்லை, நிம்மதியாக இல்லை, என்னடா வாழ்க்கை அப்படி ஒரு மனோநிலையோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார். அப்போ காலபுருஷ சக்கரப்படி பாத்தீங்கன்னா 8வது இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சந்தித்து வந்த நெருக்கடிகள் குறையும், அவமானம் குறையும், கடன் விலகும், கடன் குறையும். அதே போல 8ஆம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் உச்சமாகி குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன்னா, எல்லாமே அதாவது பொதுவான பலன்,